தமிழ் திரையுலகுடைய இமயமும் புகழ்பெற்ற இயக்குனருமான பாரதிராஜா அவர்கள் வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவு காரணமா இன்னைக்கு காலமாகியிருக்காரு. இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியிலையும் திரையுலகினர் மத்தியிலையும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவை ஸ்டுடியோக்குள்ள இருந்து கிராமத்து மண் வாசனைக்கு அழைச்சிட்டு போன பெருமை இவரையே சேரும். 1977 வெளியான இவருடைய முதல் படமான 16 வயதினிலேயே தமிழ் திரையுலகில ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா அமைந்தது. கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தமா மாதிரியான எண்ணற்ற காவிய திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. சினிமா உலகிற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 6 தேசிய விருதுகள், நாட்டோட உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காரு. இயக்குனரா மட்டுமில்லாம ஆயுத எழுத்து, நம்ம வீட்டு பிள்ளை, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல நடிகராகவும் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. 2025 மார்ச் மாதம் இவருடைய மகனான மனோஜ் பாரதிராஜாவுடைய மறைவுக்கு பிறகு கடுமையான மன உளைச்சலையும் உடல்நல பாதிப்புலையும் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருந்தாரு. இப்போ இவருடைய மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஒரு பேரிழப்பா கருதப்படுது. திரையுலகினரும் ரசிகர்களும் அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.